ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பீஜன் லவர். இங்கெல்லாம் மழை நிற்காம தெரில. அரிசி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மேல் வந்துருச்சு, ஒயிட் அண்ட் பிளாக்கு தீனை எடுத்துகிட்டு இருக்குது காய்ஸ். பாருங்க, அப்படியே அடுத்தது வரும் பாருங்கள் காய்ஸ். அடுத்த இன்னொன்று நல்லா தீன் எடுக்குது. காலையிலேருந்து தீன் போடல, இதோ வந்துடுச்சு பாருங்கள். பிளாக்கையும் ஒயிட்டையும் பேர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க காய்ஸ். ஏன்னா அதோட பேர் வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான்னு அடுத்த வாரம் திங்கக்கிழமை கொடுத்துருவேன். என் ஃப்ரெண்டு திங்கக்கிழமை வந்து எடுத்துக்கிறேன்ட்டான். இந்த ரெண்டும் பேர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனாட்டிக்கு இந்த ரெண்டையும் பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், கொண்ட ஃபீமேல் வந்துருச்சு. ஃபீமேலும் தீன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இப்போ எல்லாம் தீன் எடுத்துகிட்ருக்கு. 3 என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க. மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேஜில் சிக்கு இருக்குது காய்ஸ். ப்ரீடிங் கேஜில் இருக்குது சிக்கு. ப்ரீடிங் கேஜுக்குள்ளே சிக்கு இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா மேல் அங்கே போய் தீனட்டுருக்கு. ஃபீமேல் இங்கே வந்து எடுக்குது. அந்த ரெண்டும் அப்படியே பேர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க காய்ஸ். கொண்ட மேல் வந்து அடையத்துக்கு மேலே போய் உட்காந்துருச்சு. மேலே கூண்டுக்குள்ளே இருக்குது கைஸ். அது வந்து அடையத்தில் உட்காந்துருக்கு. ஏன்னா ஃபீமேல் வெளியே போகையில் மேல் அடையில் உட்காந்துருக்கும், மேல் வெளியே போகையில் ஃபீமேல் அடையத்தில் உட்காந்துருக்கும். இதோ மேலே இந்த அறையில் உட்காந்துருக்கும். இந்த அறையில் உட்காந்துருக்கு கைஸ். சரியாக தெரியாது, ஏணி வச்சு மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும் கைஸ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீன் எடுத்துகிட்ருக்கு. நல்லாவே தீன் எடுக்குது கைஸ் 3. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் காலையில் மழை, தீனும் போட முடியல. அதனாட்டிக்கு இப்போ தான் தீன் போட முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஜில் போட்டு வச்சுருக்கேன் 3. இந்த 3க்கும் ரெக்கை இன்னும் கொடுக்கல. ரெக்கை இன்னும் கண்டிப்பாக 1 மாதம் ஆயிரும் ரெக்கை கொடுத்து வெளியே திறந்து விட்றதுக்கு. இதில் ஒன்று வந்து மிஸ் ஆகிருந்தது, திரும்ப வந்துருச்சு கைஸ். இதை தான் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கன்னு இருந்தேன். திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் அவனுக்கு கொடுக்கணும் கைஸ். மிச்சம் இந்த 2 வந்து பேர் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். நீ ஓப்பனில் விட்டால் தான் ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். கேஜில் விட்டால் ப்ரீட் ஆகிறதில்ல அவ்வளோக்கா. ஓப்பனில் விட்டால் தான் கைஸ் டக்குன்னு ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நீ ஓப்பனில் விடணும். அதுவும் ரெக்கை ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் ஓப்பனில் விடலான்ட்டு இருக்கேன் கைஸ். நீ ரெக்கை எப்போ ஃபுல்லாக வளருதோ அப்போ ஓப்பனில் விட்ருவோம் கைஸ். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், நம்ம கூண்டில் இவ்வளோ தான் அப்டேட்டு. நம்ம பார்த்திங்கன்னா வீட்டு சைடில் தான் வச்சு வளர்த்திட்ருக்கோம். இதோ இந்த மாதிரி ஆப்பிள் பாக்ஸு, இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பாக்ஸு, இங்கேயும் ஆப்பிள் பாக்ஸு, அங்கேயும் ஆப்பிள் பாக்ஸ் தான் கைஸ். நம்ம ஆப்பிள் பாக்ஸ் வச்சு தான் வளர்த்திட்ருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவலெல்லாம் இருக்கும் கைஸ். சேவல்லாம் இருக்குது. எல்லாம் எங்கள் மாமா, அது சேவல் எல்லாமே எங்கள் மாமா வளர்த்திட்ருக்காரு. பாருங்கள், இது வந்து செங்கருப்பு கைஸ். பெருசு நல்லா சண்டை இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சிக்ஸு, இதெல்லாம் அதெல்லாம் சின்னது தான் கைஸ். 1 கிலோ 2 கிலோ வரும். இந்த 4 இருக்குது கைஸ். இதில் 1 இருக்குது. அப்படியே அந்த சைடு போய்க்கலாம் கைஸ். இந்த சைடு ஒரு சேவல் இருக்குது. இதுவும் செங்கருப்பு தான் கைஸ். பின்னாடி ஒரு சேவல் இருக்குது, அதுவும் செங்கருப்பு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.